ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அல்ல அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும், எந்த மாதிரியான இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ ட்ரேட் அப்படின்னு எடுக்கும்போதும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுக்கும்போதும் உங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். சரிங்களா? சின்ன விஷயமாக தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் நம்ம சின்ன சின்ன விஷயத்த சரியாக நோட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேயில் நமக்கு பெரிய லெவலில் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் வர்ற இடத்துல சின்ன ப்ராஃபிட் வர்றதுக்கும் சாத்தியக்கூறு இருக்கும். இங்கே என்ன அப்படின்னா மார்க்கெட் டேட்டா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இண்டிசஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் உங்களை ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இதில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இதில் ஒன்றுமே இந்த ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸை பொறுத்த மட்டும் இதில் இருக்கிற ஸ்டாக் ஏன் இந்த இண்டெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். செக்டாரல் இண்டிசஸ் அப்படின்னாலும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதேமாதிரி ஸ்ட்ராட்டஜி இண்டிசஸ் அப்படின்னாலும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒன்றுக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்குது. எப்போ உங்களுக்கு இதெல்லாம் சரியாக தெரியுதோ ஒரு புரிதல் இருக்கோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போது அதாவது ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ், these indices are made up of large liquidity stocks listed on the exchange. They are used to measure the performance of stocks or portfolio. Example of broad market indices include Nifty 50, Next 50 and Nifty 100. அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா Nifty 50, Next 50, Next 100 பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்கும். என்ன அப்படின்னா இங்கே லிக்விடிட்டி இருக்கும். சரிங்களா? அதாவது நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிடுவீங்க, விற்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்கும்போது ஆள் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினீங்க, அப்போ விற்கிறதுக்கு ஒரு நபர் இருந்தார், அவர்கிட்ட நீங்கள் வாங்கினீங்க, நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ அங்கே வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் இந்த நார்மலாக ட்ரேடுக்கு வந்தோடனே நம்ம லோ ப்ரைஸில் இருக்க ஸ்டாக்கை வாங்குறதுக்கு தான் விருப்பப்படுவோம். நீங்கள் வாங்கும்போது நீங்கள் வாங்கிடுவீங்க, விற்கும்போது ஸ்ட்ரக் ஆகும். அதனால தான் இந்த லிக்விடிட்டியை பொறுத்த மட்டும் சரிங்களா, ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸில் நீங்கள் பண்ணுறது ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் 20,000 கோடி டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் இதில் இருக்கும். Nifty 50, Next 50 பொறுத்த மட்டும். அப்போ உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதில் நிறையா லிக்விடிட்டி இருக்கும். அதனால் ஒரு ட்ரேடை சூப்பராக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 5 years 3 years பண்ணுறதுக்கு Nifty 50, Next 50 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அதுக்கு நீங்கள் ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் போகிறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா செக்டாரல் இண்டிசஸ் ஆர் டிசைன்டு டு மெஷர் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் a group of companies in the specific sector. Example of the sectoral indices include the Nifty Auto, Nifty Bank, Nifty FMCG and Nifty IT. ஓகேவா? ஃபைன். அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஃப்யூச்சரில் இந்தந்த செக்டார்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பேங்க் செக்டாரில் எனக்கு ரொம்ப விருப்பம், நான் பேங்க் செக்டாரில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு பேங்க் எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் பெஸ்ட்டான பேங்க்கில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு செக்டாரல் இண்டிசஸ் நீங்கள் போனீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய பீக்கில் இருக்கக்கூடிய அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த குரூப் ஆஃப் கம்பெனி. சரிங்களா? நல்ல கம்பெனிஸ். சரிங்களா? அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்கிறது ஸ்பெசிஃபிக் செக்டார் எப்படி போயிட்டுருக்குறங்கிறது தான் இந்த செக்டாரல் இண்டிசஸ். இதில் உங்களுக்கு ஐடி ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதனால் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இன்வெஸ்ட் எல்லோரும் பண்ணும்போது, ஏன்னா இது செக்டாரல் இண்டிசஸ்குள்ளே எல்லா கம்பெனிஸும் வராது. அப்போ முக்கியமாக வர கம்பெனிஸ் நல்லா செக் பண்ணி நல்லா குவாலிட்டியான கம்பெனிஸாக தான் இருக்கும். அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு சரியான பாத்தாக இருக்கும். Thematic indices பொறுத்த மட்டும் are designed to measure the performance of a group of companies representing a them. அதாவது ரொம்ப ஈஸி. அதாவது இந்த ரெப்ரசன்டிங் எ தீம் அப்படிங்கும்போது இங்கே என்ன அப்படின்னா முக்கியமாக உங்களுக்கு கமாடிட்டிஸ், சரிங்களா, எனர்ஜி, நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலரான ஏரியா பார்த்துட்டிங்க அப்படின்னா தெமாட்டிக் இண்டிசஸ் தான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். சரிங்களா? அப்புறம் கடைசியாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி இண்டிசஸ் designed to measure the performance of a group of companies based on quantitative models or investment strategy. அதாவது இது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற லாங் ரனில் போகிறதுக்கும் சரிங்களா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் அதில் ப்ராப்பராக இருக்கும்.
ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரைட்டான பாத் கொடுக்கும். சரிங்களா, ஸ்ட்ராட்டஜி இண்டிசஸை பொறுத்த மட்டும். அப்போ ஓவராலாக சின்ன சின்ன பாயிண்ட் தான், இதில் பெருசாக எலாபரேட் பண்ணி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு செக்டார் ஒரு பேஸில் அடிப்படையில் இருக்குது. சரிங்களா, இதில் ட்ரேடை பொறுத்த மட்டும் நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த செக்டார் சரியாக இருக்கும். சரிங்களா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த மாதிரியான செக்டார் இருக்கும், உங்களுடைய பிளானிங் என்ன, உங்களுடைய ஒர்க் கல்ச்சர் என்ன, லாங் ரனில் என்ன போகும், இது எல்லாமே சிம்பிளாக நீங்கள் இண்டிசஸில் போனாலே அந்தந்த செக்டாரில் பெஸ்ட்டு கம்பெனிஸ் அங்கே ஷோ ஆகும். சரிங்களா, அப்போ ஈஸியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு ரைட்டான பார்த்தா இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.